நம்ம பக்கத்தில் வந்து ஒரு வல்லம் வந்து வலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லி பீஸ்ன்னு சொல்லுவாங்க, நாங்கள் சொரின்னு சொல்லுவோம். அது வந்து அவங்க வலையில் வந்து அதிகபட்சமாக ஏறிடுச்சு, அதனால வலையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார் வலையிலையும் அதிகமாக கிடக்கு. பாருங்கள் எவ்வளோ ஏறிட்டு இருக்கு பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்க. அதுக்கு எப்படி தூக்க போகிறாங்கன்னு தெரில. பாப்பா அவங்க எப்படி தூக்குறாங்கன்னு. எந்த தொழில்நுட்பம் எந்த கருவியும் கிடையாது, கையால் தான் தூக்கி ஆகணும், வேறு வழி கிடையாது. பாருங்கள் தூக்குறத பாப்பா எப்படி தூக்குறாங்கன்னு. அது ஃபுல்லாக ஜல்லி பீஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஏறி இருக்கு. பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிக்கிறாங்க. கப்பியை வச்சு அநேகமாக சாம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் கடலில் வந்து எல்லா நேரமும் ஒரே நேரம் மாதிரி இருக்காது. சில நேரத்தில் இப்படி வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். அதையும் நம்ம பேஸ் பண்ணால் தான் கடலில் தொழில் பண்ண முடியும். இல்லாட்டா வந்து நம்ம கடலில் தொழில் பண்ண முடியாது. கஷ்டத்தை பார்த்தா தான் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். இப்போ வந்து ஊக்கு வச்சு சாம்புறாங்க, பாருங்கள் எப்படி சாம்புறாங்கன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஜல்லி பீஸ் ஏறி இருக்குன்னு. அது ஃபுல்லாக மீன் கிடையாது, அது ஃபுல்லாக கடலில் வந்து சொரின்னு சொல்லுவோம். அது ஒரு வகையான சொறி தான். சாம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்து காட்டுவோம். நான் ஒரு வேறு போட்டில் இருக்கேன், அதனால் உங்களுக்கு பக்கத்தில் காட்ட முடியாது. இப்படி தான் வந்து இந்த சொறி சாம்பி போட்டு அந்த இதெல்லாம் அள்ளி கடலில் வீசுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் காட்டுக்கடை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறீங்க.